வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ், சதவீத கணக்குகள் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, எந்த யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் இல்லாத எக்ஸாமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த பர்சன்டேஜ்லேருந்து கணக்கு வந்தால் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், ஷார்ட் பீரியடில் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் கணக்கு பார்த்தோம்னா 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 25 மாணவர்கள். சரிங்களா? அதில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். அப்போ மொத்த மாணவர்கள் 25, அதில் 72 பேர் கணித பாடத்தில் 72% பேர் திறமையானவர்கள். அப்போ 25 மாணவர்கள்ங்கிறது தான் 100%. அப்போ 72% பேர் திறமையானவர்கள் அப்படின்னா திறமையற்றவர்கள் எத்தனை பேர்? 100ல் 72 போயிடுச்சுன்னா மீதி 28% தான் திறமையற்றவர்கள். சரிங்களா? அப்போது 100ல் 28% மாணவர்கள் திறமையற்றவர்கள். இப்போ கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா 100க்கு 28 பேர் திறமையற்றவர்கள். இதான் நம்ம பார்த்துருக்கோம். 28% மாணவர்கள் திறமையற்றவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ 100க்கு 28 பேர் திறமையற்றவர்கள்னால் மொத்தம் எத்தனை பேர்? 25 பேர். 25ல் எத்தனை பேர் திறமையற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 25, 4 25 100, ஒரு நாள் 4, 7 நாள் 28. அப்போ மீதி இருக்கக்கூடியது 7. அப்போ கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் 7 பேர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் 7 பேர் அப்படிங்கிறது சரியான விடை. அதாவது 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள்ங்கிறாங்க. அப்போ கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 28% பேர். இப்போ 25க்கு 28% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? கணக்கை கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்.